மூடிட்டு வாங்க, சீக்கிரம் வா. கோவிலுக்கா? நான் கோவிலுக்குலாம் வரல. என்னடி நேத்து கேட்டதுக்கு ஓகே நான் வரேன்னு? அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்குடி. சரி அப்ப நானும் அங்க வரேன். நீ இங்கெல்லாம் வரக்கூடாது, அவனை கூட்டிகிட்டே போக மாட்டேன். ஏன்டி நான் என்னடி பண்ணேன்? எதுக்கு இப்போ என்ன விட்டு போகணும்னு நினைக்கிற? உன்னை கூட்டிட்டு போய் தான் போன வாட்டி அந்த பெட் ஷாப்ல நான் கேட்ட ப்ரீடே கிடைக்கல, அதனால உன்னை இந்த வாட்டி விட்டுட்டு நான் மட்டும் போய் வாங்கிட்டு வர போறேன். ஓ மேடம், அப்ப பெட் ஷாப்புக்கு போக பிளான் பண்றீங்க? நான் கண்டிப்பா வருவேன். கண்டிப்பா உன்னை கூட்டிகிட்டே போக மாட்டேன், நான் மட்டும்தான் போறேன். மாயா, நான் இப்பவும் சொல்றத கேளு. பெட்ஸ் எல்லாம் வாங்க வேணாம். உனக்கு நான் சொன்னா புரியவே மாட்டுது. நீ இப்படி சொல்லுவேன்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை விட்டுட்டு போலான்னு பிளான் பண்ணேன். கடைசியில் உன் கண்ணில் வந்து சிக்கியிருக்கேன் பத்தியா? ஏய், இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை நீ ஃபர்ஸ்ட் கேளு. நானே கதை சொல்லுவேன், எனக்கே கதை சொல்றியா நீ? ஏய், இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு நான் சொல்றேன் கேளு. யூபியில் அக்கா தங்கச்சி 2 பேரும் ஒரு நாயை வளர்த்துருக்காங்க. அந்த நாய் பேரு டோனி. அதுக்கு உடம்பு சரியில்லாம திடீர்னு அது செத்து போயிருக்கு. சரி, நாய் செத்ததுக்கு இப்போ நான் நாய் வாங்க போறதுக்கு உனக்கு என்னடி பிரச்சனை? ஃபுல்லா கேளுடி. அந்த நாய் செத்த சோகத்துல 2 பேரும் ஃபெனாயில குடிச்சிருக்காங்க. ஐயோ. ஆமா, ஒருத்தங்க ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகும்போதே இறந்துட்டாங்க. இன்னொருத்தவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்களும் இறந்து போயிட்டாங்க. இப்போ உனக்கு புரியுதா நான் ஏன் உன்னை நாய் வாங்க வேணாம் சொல்றேன்னு? அவங்க அந்த நாய் மேலே ரொம்ப பாசமாக இருந்திருப்பாங்க, அதனால அது செத்து போயிருச்சேன்னு அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன என்னடி பண்ண சொல்ற? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றடி நீ. கன்ஃபியூஸ்லாம் பண்ணல, நான் சொல்றதை கேளு. இப்படி நாயை வாங்க வேண்டியது, அப்புறம் பாசம் காட்ட வேண்டியது, அதுக்கு எதனா ஆச்சுன்னா அதுக்கப்புறம் உட்காந்து உடம்ப கெடுத்துக்க வேண்டியது. இதுக்கு தான் நான் சொல்றேன் நாய் வாங்க வேண்டாம். நீ என்ன வேணா சொல்லி என்ன கன்ஃபியூஸ் பண்ணு. நான் நாய் வாங்குறதா கேப் புக் பண்ண நான் கிளம்புறேன். பாய். நான் சொல்றத கொஞ்சம் கேளுடி.